இருள்னு ஒன்னு இருந்தாலா அதுக்கு எதிரா ஒளி வந்தே தீயும். அநீதின்னு ஒன்னு இருந்தா அதுக்கெதிரா சக்தி எழுந்தே தீரும். அந்த தெய்வீக சக்தி அது எப்படி எழுந்து நிக்குதுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க, தெய்வீக பெண்மையோட ஆன்மீக வெற்றிய கொண்டாடுற ஒரு அற்புதமான பண்டிகை நவராத்திரி. அத பத்தி தான் இந்த பதிவுல முழுசா பார்க்க போறோம். வாங்க, இந்த 9 ராத்திரிக்குள்ள என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நவராத்திரின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு பாத்திரலாம். ரொம்ப சிம்பிள். சமஸ்கிருதத்துல நவா அப்படின்னா 9, ராத்திரினா இரவுகள். 9 இரவுகள் தீமையை அழிச்சு நன்மை ஜெயிச்சதை கொண்டாடுற ஒரு திருவிழா இது. இந்த பண்டிகையோட முழு அர்த்தமும் நமக்கு புரியணும்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி என்ன ஒரு பெரிய தீமை இருந்துச்சு, அதை ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு இப்படி ஒரு விழா? இந்த கதையோட ஹீரோ இல்ல வில்லனோட பேரு மகிஷாசுரன். இவன் ஒரு அசுரன். ரொம்ப கடுமையா தவம் பண்ணி ஒரு வரம் வாங்குறான். என்ன வரம்னா, எந்த ஒரு ஆம்பளையாலையும் அவனை கொல்லவே முடியாது. அவனோட ஆணவம் பாருங்க, ஒரு பொண்ண தன்னை என்ன செஞ்சிட முடியும்னு ரொம்ப இளக்காரமா நினைச்சான். அந்த தலைக்கண்ணத்தோட உலகத்தையே பாடாய்படுத்த ஆரம்பிச்சான். இவனோட அட்டகாசத்தை தாங்க முடியாம தேவர்கள் எல்லாரும் பயந்து போய் ஒன்னு சேர்றாங்க. தங்களோட மொத்த தெய்வீக சக்தியையும் ஒன்னா இணைக்கிறாங்க. அந்த பிரம்மாண்டமான சக்தி குவியல்ல இருந்து யாரும் ஒப்பிடவே முடியாத ஒரு பிரகாசமான மகா சக்தி வாய்ந்த தேவி உருவாகுறாங்க. சரி, அப்படி உருவான அந்த தேவி தான் துர்க்கை. அந்த அசுரனோட ஆணவத்தை அடக்க பிரபஞ்சத்தோட மொத்த சக்தியா வந்த துர்க்கை எப்படி ஒரு காவிய போர நடத்துனாங்கன்னு இப்போ பார்க்கலாம். இந்த போர் சாதாரண போர் இல்ல, சரியா 9 நாள் நடந்த ஒரு மகா யுத்தம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் துர்கா ஒரு புது அவதாரம் எடுக்கிறாங்க. சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணின்னு ஆரம்பிச்சு சித்திதாத்ரி வரைக்கும். இது வெறும் உருவம் மாறுறது மட்டும் இல்ல, சக்தியோட ஒவ்வொரு பரிமாணத்தையும் காட்டுற ஒரு வெளிப்பாடு. ஒவ்வொரு அவதாரமும் அந்த தெய்வீக ஆற்றலோட ஒரு குறிப்பிட்ட குணத்தை நமக்கு உணர்த்துது. சரியா 9வது நாள் மகிஷாசுரன தேவி வதம் பண்றாங்க. 10வது நாள் அந்த வெற்றியை எல்லோரும் கொண்டாடுறாங்க. அந்த நாள் தான் விஜயதசமி, அதாவது வெற்றியை குறிக்கிற 10வது நாள். ஆனா ஒரு நிமிஷம், இந்த 9 ராத்திரிங்கிறது வெறும் ஒரு போர்க்கள கதை மட்டும்தான் நினைச்சிடாதீங்க. இது அதை விட ரொம்ப ஆழமானது. இது 3 முக்கியமான கட்டங்களா பிரிஞ்ச ஒரு ஆன்மீக பயணம். நமக்காக, நம்ம ஒவ்வொருத்தருக்கான ஒரு பயணம். இந்த 3 ஸ்டேஜும் நமக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு பயணத்தை ரொம்ப அழகா விளக்குது. பாருங்களேன், முதல் 3 நாள் துர்க்கைக்கு. எதுக்கு? நமக்குள்ள இருக்கிற பயம், கோபம், ஈகோ மாதிரியான கெட்ட குணங்களை அழிக்க. அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கு. இது வெறும் பணத்துக்காக இல்ல, மன அமைதி, நல்ல குணங்கள் மாதிரியான உண்மையான செல்வங்களை வளர்த்துக்க. கடைசி 3 நாள் சரஸ்வதிக்கு. அறிவையும் ஞானத்தையும் தெளிவையும் அடையறதுக்கு. முதல்ல அழித்தல், அப்புறம் வளர்த்தல், கடைசியா அறிதல். இது ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரி, இவ்ளோ பெரிய தத்துவமெல்லாம் சொல்றோமே, இதெல்லாம் நம்ம கொண்டாட்டங்கள்ல, நம்ம பழக்க வழக்கங்கள்ல எப்படி வெளிப்படுது? அதை இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது கொலு. நிறைய பேர் வீடுகள்ல அழகா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா எதுக்காக கொலு வைக்கிறோம்? அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு? கொலுங்கிறது வெறும் ஒரு டெக்கரேஷன் கிடையாது, அது ஒரு தத்துவ வரைபடம். இந்த பிரபஞ்சம் எப்படி படிப்படியா உருவாச்சுங்கிறத காட்டுது. மேல தேவர்கள், அதுக்கு கீழே மனிதர்கள், விலங்குகள்னு அந்த படிகள் அமைஞ்சிருக்கும். இது என்ன சொல்லுதுன்னா, நாமளும் வாழ்க்கையில ஆன்மீகமா படிப்படியா மேல ஏறணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. அதுல இருக்கிற ஒவ்வொரு பொம்மைக்கும் பின்னாடியும் ஒரு கதை இருக்கு, ஒரு பாடம் இருக்கு. இதே மாதிரி பெண் சக்திய கொண்டாடுற இன்னொரு முக்கியமான விஷயம்தான் கன்யா பூஜை. இங்க ஒரு கேள்வி வரும், சின்ன பெண் குழந்தைகளை எதுக்காக நம்ம தெய்வமா கும்பிடணும்? ஏன்னா ஒரு சின்ன பெண் குழந்தைய அந்த முப்பெரும் தேவியரோட தூய்மையான, இன்னும் முழுசா வெளிப்படாத சக்தியோட வடிவமா பார்க்கிறோம். ஞாபகம் இருக்கா, நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 கட்டங்களா பேசினோம். துர்க்கையோட தைரியம், லக்ஷ்மியோட நற்குணம், சரஸ்வதியோட ஞானம். இந்த 3 சக்திகளோட மொத்த ஆற்றலும் அந்த குழந்தைகிட்ட இருக்கு. அவங்கள வணங்குறது மூலமா அந்த தெய்வீக பெண்மையோட மூலத்தையே நம்ம வணங்குறோம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு நவராத்திரி சொல்ல வர்ற உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நவராத்திரி கதைங்கிறது நமக்குள்ள நடக்கிற போராட்டத்தோட ஒரு உருவகம்தான். மகிஷாசுரன்னு சொல்ற அசுரன் வேற யாரும் இல்ல, நம்மளோட ஈகோ, நம்மளோட பயம்தான். அவனை ஜெயிக்கிற தேவியர் யாருன்னா, நாம வளர்த்துக்க வேண்டிய தைரியம், அமைதி, ஞானம்தான். அதனால இந்த பதிவுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான்.
நவராத்திரிங்கிறது வெளியில கொண்டாடுற ஒரு பண்டிகை மட்டுமில்ல, அது நமக்குள்ள நடக்கிற ஒரு போர்ல நாம ஜெயிக்கிற வெற்றி. வரப்போற இந்த 9 ராத்திரியும் ஒவ்வொரு ராத்திரியும் உங்களுக்குள்ள இருக்கிற இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகட்டும். அந்த 9 இரவுகளும் முடியும்போது 10வது நாள் உங்க வாழ்க்கை ஒரு முழுமையான வெற்றியா மலரட்டும்.